இந்த போர்டை பார்க்கும்போதே நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு புலிகள் காப்பதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஃபீல். நம்ம கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சு தாளவாடியை ரீச் ஆக போகுது. இந்த புலர்ந்தும் புலராத இந்த காலை நேரத்தில் இந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே நகரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிமெண்ட் கட்டிடங்களின் குவியல்கள் எதுவுமே இல்லாம இந்த கிராமம் அப்படியே ஒரு 80ஸ்கள்ல எப்படி இன்னும் இதை இயக்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அரசுக்கும் முதல்ல இந்த வீடியோ வழியா என்னுடைய ராயல் சல்யூட். ஒரு உயரமான மலைப்பகுதியில் இந்த கரடுமுரடான சாலைகள்ல நம்மளுடைய பேருந்து. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ். இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹில் ஸ்டேஷன்ஸ், வியூ பாயிண்ட்ஸ், பல அடர்ந்த காடுகள், அழகான அருவிகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் அப்படின்னு பல இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். பட் இப்போ நாங்க போயிட்டு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த விதமான கார், டூ வீலர்னு எந்த விதமான தனியார் வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னாக்க அந்த அளவுக்கு அடர்த்தியான ஆபத்தான மிருகங்கள் பகல்லையே உலா வரக்கூடிய அளவுக்கு அடர்ந்த இடம்தான் இந்த மலைகளின் தலை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த தலைமலை வனப்பகுதி. இந்த பேருந்து ஒரு நாளும் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக காலையில் 5:45 மணிக்கு கிளம்பி திம்பம் மலைப்பகுதி வழியா தலைமலை ஃபாரஸ்ட்குள்ள போய் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செஞ்சு தாளவாடியை போய் அடையுது. நாங்க ஏற்கனவே தாளவாடி வரைக்கும் ஒரு வேலையா செல்ல வேண்டியிருந்தனால இப்படி ஒரு பேருந்து சேவை இருக்கிறத கேள்விப்பட்டு இந்த கேபின் டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான ஒரு பேருந்து பயணத்தை நாங்க மேற்கொண்டுட்டு இருக்கோம். பல ஆபத்தான மிருகங்கள் வாழக்கூடிய இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கு. அதை கூட பொருட்படுத்தாம அங்கு வாழக்கூடிய முக்கியமா இருக்கிற பழங்குடியினருக்கு இந்த பேருந்து மட்டும்தான் ஒரு காப்பானா திகழுது. அவங்க ஏகப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கும் அங்கிருந்து ஒரு இடத்துக்கு செல்றதுக்கும் இந்த பேருந்து தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மையக்கருவியா இருக்கு. அதனால இன்னும் இதை இயக்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அரசுக்கும் முதல்ல இந்த வீடியோ வழியா என்னுடைய ராயல் சல்யூட். நம்ம பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த பேருந்து சத்தி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து பண்ணாரியை நோக்கி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ணாரி செக் போஸ்ட்டை தாண்டி திம்பம் மலைப்பகுதிகள் வழியா தலைமலை அப்படின்ற ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை நம்ம அடைவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா நீங்களே ஒரு அடர்ந்த காட்டுக்கு இந்த பேருந்து மூலமா பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனர் எடுத்த கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் என்னை போல் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் நாங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த தொலை தூரத்தில் மேலே தெரிகிற அந்த மலை முகடுகள் எல்லாமே திம்பம், தாளவாடி, தலைமலை மலைப்பகுதிகளை சேர்ந்தது தான். நம்மளுடைய பேருந்து பண்ணாரி கோயிலில் ரீச் பண்ணிருச்சு. இங்கிருந்து கரெக்டாக 27 ஹேர்பின் பெண்டுகளை கடந்து மலைப்பகுதி வழியாக டிராவல் செஞ்சோம்னாக்க திம்பம் மலைப்பகுதியை நம்ம அடையலாம். இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உலக புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் கோயில். காலையிலே பார்த்தீங்கன்னாக்க எல்லா ரோடும் காலியாக தான் இருக்கும். ஆனால் ஏன் இங்கே இத்தனை வண்டி இங்கே க்யூவில் நிற்குது அப்படின்ற ஒரு டவுட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் வரலாம். அதுக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கனாக்க இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திம்பம் வழி மலை சாலை இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை மூடப்பட்டிருக்கும். அதாவது இங்கே ஏகப்பட்ட காட்டு மிருகங்கள் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழுது. அந்த வனவிலங்குகளுடைய நலனை கருத்தில் கொண்டு இரவு நேரங்களில் இங்கே மனித விலங்கு மோதல் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த சாலைகளில் செல்லக்கூடிய இந்த மாதிரி கனரக வாகனங்கள்லேருந்து அந்த விலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திம்பம் சோதனை சாவடியிலேருந்து இதோடைய அடுத்த எட்ஜான புனிஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடக பகுதியில் இருக்கிற செக் போஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த காட்டு வழி சாலை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எந்த விதமான வாகனங்களுக்கும் உள்ளே செல்றதுக்கு அனுமதி கிடையாது. இதனால இரவு நேரத்தில் இங்கே போக்குவரத்து தடைப்பட்டாலும் இங்கு வாழக்கூடிய இந்த அற்புதமான காட்டு விலங்குகளால் தான் இந்த காடுகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதனால அதுங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அட்லீஸ்ட் இரவு நேரத்திலேயாவது அதை சுதந்திரமாக நடமாட விடுறது தப்பு இல்லைன்றது என்னுடைய ஒரு கருத்து. இதை பார்க்கக்கூடிய நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக தெரிவிங்க. இப்போ நம்மளுடைய பேருந்து பண்ணாரி சோதனை சாவடியை தாண்டி இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ள நுழைஞ்சிருச்சு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பூராவுமே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தான்.
இந்த சாலை மட்டும் கிடையாது, இதை போன்ற அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்ட அதிரப்பள்ளி, மசனகுடி, பந்திப்பூர், முத்தங்கா போன்ற எல்லா சாலைகளும் இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை மூடப்பட்டிருக்கும். உண்மையாலுமே இது வரவேற்கத்தக்கது. இங்கிருந்து தான் மலைப்பாதை ஆரம்பமாகுது. இந்த மலைப்பாதை வழியா 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போனோம்னாக்க அடுத்து நம்ம போகக்கூடிய திம்மம் சோதனை சாவடியை நம்ம அடையலாம். எவ்வளவுதான் விலை உயர்ந்த வாகனங்களில் பயணம் செஞ்சாலும் இந்த புலர்ந்தும் புலராத இந்த காலை நேரத்தில் இந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே பச்சை பசையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வனத்தை ரசிச்சுக்கிட்டே அரசு பேருந்தில் அதுவும் ஜன்னல் ஓரத்தில் இருந்துட்டு போகிறதே எங்களுக்கு ஒரு சுகமான அனுபவத்தை தந்துச்சு. ஒரு 20 நிமிட பயணத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் திம்பம் சோதனை சாவடியை வந்து அடைஞ்சோம். இந்த ரோட் மைசூர் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்ல நேரா போனோம்னாக்க சாமராஜ் நகர் வழியா நம்ம மைசூர் போகலாம். பட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தாளவாடின்றனால நம்மளுடைய பஸ் லெஃப்ட்ல திரும்பி திம்மம் சோதனை சாவடி வழியா தலமலை ஃபாரஸ்ட்குள்ள போகுது. இங்கே ஒரு சிறிய தேநீர் இடைவேளைக்குள்ளே வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு வழியாக தான் இன்னும் சற்று நேரத்தில் நம்மளுடைய பேருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சு தாளவாடியை ரீச் ஆக போகுது. நம்ம பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறது இந்த அழகான அரசு பேருந்து தான். நாங்கள் இப்போ திம்பம் சோதனை சாவடியை கடந்து தலைமலை ஃபாரஸ்ட் நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மரங்களுக்கு பின்பக்கம் தெரியறது எல்லாமே பவானி சாகருடைய அணைப்பகுதிகள். நம்மளுடைய இந்த பயணத்துடைய பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தலமலைன்னு சொல்லப்படுகின்ற இந்த அடர்ந்த காட்டுப்பகுதி பொதுமக்கள் யாருமே உள்ளே வர முடியாத அளவுக்கு தடை செஞ்சு வச்சிருக்க இந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட வியூவர்ஸும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மெனக்கட்டி எடுத்து நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்கோம். போகிற வழியில் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் ரோட்டு பக்கத்தில் வந்து நின்னா அதை ரசிச்சுக்கலாமே தவிர, மற்றபடி இந்த மாதிரி அடர்த்தியான காடுகளுக்கு போகும்போது எந்த விதமான அத்துமீறல் செயல்களையும் நம்ம ஈடுபடக்கூடாது. நம்ம இப்போ மாவானத்தம் அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமத்தை ரீச் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்த சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்மளும் சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து விலகி இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்க இந்த பேருந்து ஒரு மலைப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு சுத்தமாக கிடையாது, ஒரு பக்காவான ஆஃப் ரோட். இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த பேருந்து இப்போ மேலே போய்கிட்டு இருக்குது. பட் இவ்வளோ கரடுமுரடான சாலைகள்லையும் சூப்பராக டிரைவ் பண்ணுற நம்மளுடைய டிரைவர்ஸுடைய டேலண்ட்டை என்னென்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ வீடியோடைய நேச்சர் குவாலிட்டியை கெடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் நேச்சராக லைவ் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தலைமலை ஃபாரஸ்ட் அப்படின்னாக்கே பேருக்கு ஏற்ற மாதிரி மலைகளுக்கெல்லாம் தலை. இங்கே இல்லாத அனிமல்ஸே இல்லைன்னு சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற அடர்த்தியான காடுகளில் இதுவும் ஒன்று. இங்கே எலிஃபெண்ட்லேருந்து, வைல்டு எலிஃபெண்ட்லேருந்து கரடி, புலி, சிறுத்தை அப்படின்னு எல்லா விதமான விலங்குகளும் இருக்குது. ஸோ வாங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், நேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கூட இந்த இடத்துக்கு வரும்போது ஏதோ இந்த மலை கிராமத்தில் இருக்க சில பயணிகளை ஏற்றுறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ மெனக்கெட்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் நினச்சேன். இதோட வண்டி எங்கேயாவது திரும்பும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், போகக்கூடிய ரோடுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது. இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறதே ஒரு மலைப்பகுதி. இதை விட ஒரு உயரமான மலைப்பகுதியில் இந்த கரடுமுரடான சாலைகளில் நம்மளுடைய பேருந்து சும்மா சிங்கம் மாதிரி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னாக்க நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த திம்மம் மலைப்பகுதியையும் நம்மளால் சூப்பராக பார்க்க முடியுது. ஃபுல்லாக அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் எந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ரோட்டில் நம்ம போக போகிறோம்ன்றது. இப்போ நான் வந்திருக்கிறது வெயில் நேரம். இதுவே மழை நேரத்தில் வந்தோம்னா இந்த பகுதி எந்த அளவுக்கு எப்படி இருக்கும்ன்றது என்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கட்டி ஒரு கோல்ஃப் வில்லேஜ் ரெடி பண்ணுறாங்க. இந்த ஊரில் வந்து நேச்சர் கோல்ஃப் வில்லேஜ். நேச்சராக எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ரோடு தாங்க ஆஃப் ரோட்னா பக்கா ஆஃப் ரோட். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இந்த கரடுமுரடான ரோட்டில் பயணம் செஞ்சதுக்கப்புறம் இந்த அழகான மலை கிராமத்தை நாங்கள் அடைஞ்சோம். இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயணிகள் இந்த பேருந்து எதிர்பார்த்து அங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்காக தான் முக்கியமாக வந்து இந்த அரசு பேருந்தே இயங்குது. நம்மள மாதிரி ஆளுங்களை விட இவங்களுக்கு தான் இந்த பேருந்தில் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். உண்மையாலுமே இது ஒரு சிறப்பான சேவை. ஏன்னா இவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து, ஏன்னா இவங்களுக்கு வேறு எந்த போக்குவரத்து வசதியும் இங்கேருந்து கிடையாது. இந்த அரசு பேருந்தில் மட்டும்தான் இங்கேருந்து வெளியிடங்களுக்கு செல்கிறதுக்கும் வேறு பொருட்கள் வாங்குறதுக்கும் வேறு எது வாங்குறதா இருந்தாலும் இந்த அரசு பேருந்து மட்டும்தான் இருக்குது.
நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம், நம்ம திம்பம்லேருந்து வந்தது இந்த பாதை தான். நம்ம போகக்கூடியது இந்த நேராக வளைஞ்சு இப்படி போகணும். பட் மேலே இருக்க இந்த மலை கிராமத்துக்காக இந்த ரோட்லேருந்து விலகி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் மேலே போயிட்டு பயணிகளெல்லாம் ஏற்றிக்கிட்டு திரும்ப நம்ம இதே ரோட்டில் வந்து அடைஞ்சிட்டோம். என்ன மரம் இதெல்லாம்? இதெல்லாம் என்ன மரம்? யூகலிப்டஸ் தான்ல. இப்போ எல்லாம் பூத்து இருக்குது. பூத்து சைடு தான் பெருசு. கிட்டத்தட்ட நாங்கள் தலைமலையை ரீச் பண்ணிட்டோம். தலைமலைக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராமரணை அப்படின்ற இந்த மலை கிராமத்தில் சில பயணிகளை ஏற்றிக்கிட்டு தாளவாடியை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்ந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூக்கலிப்டஸ் மரங்கள் பிரம்மாண்டமாக பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு தோப்பு மாதிரி இருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்த அந்த களைப்பை தீர்ற மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய வாசனை எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. இப்போ நாங்கள் தலைமலையை ரீச் பண்ணிட்டோம். இந்த எல்லோ கலர் போர்டில் தலைமலைன்னு அப்படின்னு எழுதியிருக்கதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் அது கொஞ்சம் அழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் கிளம்புனதுலேருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு அடர்ந்த காட்டு வழி பயணத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கிறது தான் இந்த தலைமலை அப்படின்ற ஒரு அழகான மலைவாசல் கிராமம். தற்காலத்தில் நகரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமெண்ட் கட்டிடங்களின் குவியல்கள் எதுவுமே இல்லாமல் இந்த கிராமம் அப்படியே ஒரு 80ஸ்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகான அந்த இயற்கையான ஓட்டு வீடுகள், சுண்ணாம்பு சுவர்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே ஒரு 80ஸ்ல ஒரு கிராமத்தை நம்ம கண்ணு முன்னால் அந்த இயற்கை சாயல் கொஞ்சம் கூட மாறாமல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த தலைமலை கிராமம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சின்ன சின்ன சாலைகள் வழியாக இவ்வளோ பெரிய அரசு பேருந்து உள்ளே போய் அங்கே இருக்கிற பயணிகளுக்காக இதனுடைய சேவையை இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பயணத்துடைய கடைசி பகுதியான இந்த தாளவாடி கிராமத்தை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இந்த 3 மணி நேரம் பஸ் பயணம் எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. துரதிர்ஷ்டவசமாக நம்ம வர வழியில் காட்டு விலங்குகள் எதையும் நம்மளால் பார்க்க முடியலைன்னாலும் இவ்வளவு அடர்த்தியான அடர்ந்த மரங்களை கொண்ட இந்த காட்டு வழி பாதையை பார்த்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்தது. இயற்கையை நேசிக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் மேற்கொண்டு இந்த மாதிரி பல இயற்கை சார்ந்த விஷயங்களை எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். இப்போ நம்ம தாளவாடி பேருந்து நிலையத்தை ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தாளவாடி பேருந்து நிலையம், அதன் சார்ந்த பகுதிகள். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக போனோம்னாக்க இங்கேருந்து குண்டல்பேட் வழியாக பந்திப்பூர் வழியாக மசனக்குடியும் நம்மளால் போக முடியும். அதுக்குண்டான ஒரு ரூட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நம்மளுடைய பேருந்து தாளவாடி பஸ் நிலையத்தை வந்து அடைஞ்சிருச்சு. இதோட இந்த பயணமும் முடிவடையுது. கூடிய சீக்கிரமே இன்னொரு நேச்சர் கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.